हरिः ॐ गणानां त्वा गणपतिं कवामहे कविं कवीनावस्रवस्तमं ज्येष्ठराजन् ब्रह्मणान् ब्रह्मणस्वत ஆனஸ்ரன்வன் உதிபிசி தசாதனம். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு எமது வணக்கத்தையும் வரதராஜ விநாயகப் பெருமானுடைய திருவருளும் எமது குருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து எமது ஆலயமானது இலங்கை திருநாட்டிலே கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை என்கின்ற பதியிலே மிகவும் அழகாக ஜௌவனமாக இந்த ஆலயம் அமர்ந்திருக்கின்றது. இன்னும் விரிவாக கூற முற்படின் கொட்டாஞ்சேனை வீதி வாசல வீதி சந்திப்புக்கு வடக்கு பக்கமாக 50 மீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றது. எமது ஆலயத்திற்கு தாங்கள் வருவீர்களானால் அங்கு முன்றலிலே 3 தளத்தை கொண்டு அமைந்திருக்கும் அழகிய கோபுரம், உள்ளே நுழைந்தவுடன் விநாயகப் பெருமான் வரதராஜர் என்கின்ற நாமத்துடன் அழகாக மூலமூர்த்தியாக அங்கே அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருந்து வரும் அடியார்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். கற்பகா உடனுரை கபாலீஸ்வரர் அங்கே அமர்ந்திருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்தின் முன்பாக மூசிகமும் பெலிவிடமும் அமைந்திருக்கின்றது. ஆலயத்திலே நிருதி மூலையிலே வரதராஜ விநாயகப் பெருமான் சுதுர்த்தி கணபதி என்கின்ற நாமத்துடன் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கின்றார். ஆலயத்தின் மேற்கு புறமாக மனோன்மணி அம்பிகா தேவியும் ஆஞ்சநேய பெருமானும் எழுந்தருள் இருக்கின்றார்கள். ஆலயத்தின் வாயு மூலையிலே கஜாவில்லி மகாவில்லி உடனுரை சுப்பிரமணிய பெருமான் அமர்ந்திருந்து எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். ஆலயத்தின் வசந்த மண்டபத்திலே எமது வரதராஜ விநாயகப் பெருமான் 5 முகங்களுடன் பஞ்சமுக கணபதியாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். ஆலயத்தின் ஈசான மூலையிலே சிவகாமி உடனுரை சிதம்பரேஸ்வரர் மற்றும் 4வர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆலயத்தின் ஈசானத்தில் இன்னொரு பகுதியிலே வைரவப் பெருமானும் நாகேஸ்வரரும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். எமது ஆலயத்திலே தினமும் 6 வேளைகள் பூஜைகள் நடைபெறுகின்றன. எமது ஆலயத்திலே தை மாதம் முதல் கொண்டு மார்கழி மாதம் வரை அனைத்து விசேடங்களும் விசேடமாக நடைபெறுவது வழக்கம். தைப்பொங்கல் முதலாக தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி தருகின்றார். அதே போன்று சித்திரை வருடப்பிறப்பு மிகவும் கோலாகலமாக விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் அபிஷேக ஆராதனை செய்து விசேட பூஜை செய்து வழிபடுகின்றோம். அதே போன்று வைகாசி மாதத்திலே முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக நட்சத்திரத்திலே அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றோம். பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்திலே கற்பகாதேவி சமேத கபாலீஸ்வர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. அதே போன்று ஆடி மாதத்திலே எங்கள் கற்பகாதேவிக்கும் மனோன்மணி அம்பிகா தேவிக்கும் ஆடிப்பூர நிகழ்வு ருதுசோபன வைபவம் அபிஷேக ஆராதனைகள் ருதுசோபன வைபவம் மிகவும் அழகாக இங்கே நடைபெறுகின்றது. அதே போன்று ஆவணி மாதத்திலே ஆவணி சதுர்த்தி மிகவும் விசேடமாக விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் அபிஷேக ஆராதனைகள் விசேடமாக நாங்கள் அன்றைய தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம்.
அதிகாலையில் விநாயகப் பெருமானுக்கு பஞ்சவிம்சதி கலச அபிஷேகம், விசேட பூஜை, விசேட சகஸ்நாம அர்ச்சனை, மாலை அட்டோத்தர சதசங்காபிஷேகம், விசேட பூஜை. விநாயகப் பெருமான் பஞ்சமுக வரதராஜ விநாயகப் பெருமான் எழுந்தருளுதி ரதத்தில் ஆரோகணித்து வீதிவலம் வந்து அடியார்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குகின்றார். அதே போன்று புரட்டாதி மாதத்திலே அம்பாளுக்கு நவராத்திரி உற்சவம், அதனை தொடர்ந்து ஐப்பசி மாதத்திலே முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி உற்சவம், அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை தீப வழிபாடு, விநாயகப் பெருமானுக்கு விசேட தீபாராதனைகள், சொக்கப்பானை ஏற்றுதல் என்கின்ற நிகழ்வு எல்லாம் நடைபெறுகின்றது. மார்கழி மாதத்திலே விநாயக சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம், விநாயகர் பெருங்கதை என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய விரதானட்டானுங்களிலே மிகவும் சிறந்த விரதானட்டானும் எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நீங்களும் எமது ஆலயத்துக்கு வந்து எம்பெருமான் வரதராஜ விநாயகப் பெருமானை தரிசித்து ஏனைய பரிவார மூர்த்திகளை தரிசித்து இத்தகைய தெய்வங்களுடைய இஷ்ட திட்டிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னொரு விசேட அம்சம் யாதெனில், எந்த ஆலயத்திலும் இடம்பெறாத, அதாவது ஆலயத்தின் உள்ளே இடம்பெறாத ஸ்தல விருட்சம் எமது ஆலயத்திலே அமைந்திருக்கின்றது. ஸ்தல விருட்சத்தின் அடிப்பாகத்திலே சரஸ்வதி உடனுரை பிரம்மாவும், ஸ்தல விருட்சத்தினுடைய மத்திய பகுதியிலே மகாலட்சுமி உடனுரை மகாவிஷ்ணுவும், ஸ்தல விருட்சத்தின் நுனிப்பகுதியிலே பார்வதி உடனுரை பரமேஸ்வரரும் அமர்ந்திருந்து அருள்பாலிக்கின்றார்கள். எமது ஆலயத்திலே ஜலகணபதி என்கின்ற கணபதியை நாங்கள் ஸ்தாபித்திருக்கின்றோம். எமது ஆலயத்துக்கு வரும் அடியார்கள் அந்த கணபதிக்கு ஜலத்தினாலே அபிஷேகம் செய்து அவருடைய இஷ்டதிஷ்டிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று எமது ஆலயம் விக்கிரகங்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. முன்றலினிலே நீங்கள் அண்ணாந்து பார்ப்பீர்களானால் ராஜ கணபதி மிகவும் கம்பீரமாக அமைந்திருக்கின்றார். அதேபோன்று வலப்புறம் இடப்புறமாக சூரிய சந்திரர்கள் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கின்றார்கள், அலங்கரிக்கின்றார்கள். அதேபோன்று சோடச கணபதி, 16 கணபதி, பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, பிரம்ம கணபதி, பிங்கள கணபதி, உச்சிட்ட கணபதி, விநாயக கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, விக்ன கணபதி, ஊர்த கணபதி, நிர்த கணபதி என்கின்ற விநாயகப் பெருமானுடைய அம்சங்கள் இங்கே அழகாக பொறிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதேபோன்று ஆலயத்தின் மேற்கு புறத்தில் மேற்பகுதியில் மாங்கனி பெற்ற கதை, அதாவது சிவபெருமானிடம் மாங்கனியை பெறுவதற்காக முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் போட்டியிட்ட கதை அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வசந்த மண்டபத்திலே பார்வதி பரமேஸ்வரர் குடும்பமாக இருக்கின்றது போல் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, செய்யப்பட்டிருக்கின்றது. ஊடகத்தின் தலைவருக்கும் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் லங்காசிரி நேயர்களுக்கும் வரதராஜ விநாயகப் பெருமானுடைய திருவருளும் எனது குருவருளும் கிடைக்க விநாயகப் பெருமானுடைய பதம் பணிந்து வாழ்த்து பிரார்த்திக்கின்றேன்.